ப்ரிப்போசிஷன் at எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்பெசிஃபிக் டைம் குறிப்பிட்ட நேரத்தை சொல்கிறதுக்கு கரெக்டாக இந்த டைமில் சரியான நேரத்தில் கிளம்ப போகுது ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறதுக்கு. The train departs at 9 a.m. The train departs at 9 a.m. குறிப்பிட்ட இடத்த சரியான இடத்த நம்ம இப்போ எங்கே எக்ஸாக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். We are meeting at the coffee shop. We are meeting at the coffee shop. நாங்கள் அங்கே தான் இருக்கோம், அங்கே தான் சந்திச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு We are meeting at the coffee shop. கரெக்டான ஏஜை சொல்கிற இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். She got married at 25. 25ல் தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு She got married at 25. அவளோட திறமை ஸ்கில்ஸ் இதெல்லாம் குறிப்பிடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். He is good at drawing. அந்த ஆக்டிவிட்டியை செயல்பாடு இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். He is good at drawing. நம்மளோட டார்கெட் சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். எய்ம் அட் த சென்டர். சென்டரை குறி வச்சு கரெக்டாக சுடு அப்படின்னு சொல்கிறதுக்கு எய்ம் அட் த சென்டர். ஃபிக்ஸட் ப்ரைஸ் சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். இங்கெல்லாம் புக்ஸ் வந்து 50 ருபீஸ்க்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறதுக்கு த புக் இஸ் அவைலபிள் அட் 50 ருபீஸ். த புக் இஸ் அவைலபிள் அட் 50 ருபீஸ். நம்மளோட உணர்ச்சிகள் ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஷி லாஃப்ட் அட் தி ஜோக். ஷி லாஃப்ட் அட் தி ஜோக். இப்போ நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம் அதை சொல்கிறதுக்கு நம்மளோட ஸ்டேட்டை சொல்கிறதுக்கும் யூஸ் ஆகும். த கம்பெனி இஸ் அட் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா கஷ்டமான நிலையை மட்டும் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு திருப்பு முனையை சொல்கிறதுக்கும் அதாவது ஒரு சேஞ்சை சொல்கிறதுக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். த கம்பெனி இஸ் அட் அ கிரிட்டிக்கல் பாயிண்ட். எந்த வேலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் at யூஸ் ஆகும். He is the manager at the bank. He is the manager at the bank.